ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா ஒரு பிசினஸ் ஓனரா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ்லயே நீங்க ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ்ல எப்படி ஆட் ரன் பண்றது, ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ்ல ஆட்ஸ் பண்ணா நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா, ஸோ வாட்ஸ்அப் பிசினஸ் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்றது, அதை பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரை பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரதா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் மட்டும் தான் நம்ம சேனலை கவர் பண்ணுவோம். சோ நம்ம என்ன மாதிரி டாபிக் எல்லாம் கவர் பண்ண போதும், உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல் மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குறி ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உங்களால வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணி உங்களால ஒரு ஆட்ஸ் ரன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. சோ இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் ஆட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டா, இது ஈஸியான மெத்தட்ல நீங்க ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். பட் ஆனா இது எப்படி எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி இந்த வாட்ஸ்அப் ஆட்ஸ் ரன் பண்ணணும் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் பிசினஸ்ல ஆட்ஸ் ரன் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டா, ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் ப்ரொஃபைல பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணணும். அது என்ன பர்ஃபெக்டா மெயின்டைன் பண்ணணும் பார்த்தா, உங்க வாட்ஸ்அப் பிசினஸ் கன்ஃபார்மா பார்த்தா உங்க பிசினஸ்க்கான லோகோ பிக்ஸ் பண்ணிருக்கணும். சோ இது முழுக்க முழுக்க நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்ஸ்அப் பிசினஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். சோ வாட்ஸ்அப் பிசினஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் உங்களால ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். சோ வாட்ஸ்அப் பிசினஸ்ல ஆட்ஸ் ரன் பண்ண போறதுன்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கான தெளிவான ஒரு லோகோ அண்ட் டைட்டில், அதாவது உங்க பிசினஸ் டைட்டில் பிக்ஸ் பண்ணிருக்கணும். சோ உங்க லோகோ, உங்க பிசினஸ் நேம். சோ வெரிஃபிகேஷன் இன்கேஸ் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் வேணும்னு சொன்னா நீங்க ஃபேஸ்புக் மூலமா அப்ளை பண்ணி உங்களால கிரீன் டிக் வாங்க முடியும். இல்ல எனக்கு வெரிஃபிகேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். சோ இப்போ பார்த்தா உங்க பிராண்ட் லோகோ, உங்க பிராண்ட் நேம், வெரிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்க வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட கேட்டகரிஸ். சோ எந்த கேட்டகரி பிசினஸ், நீங்க சர்வீஸ் ஓரியன்டட் பிசினஸா இல்ல ப்ராடக்ட் ஓரியன்டட் பிசினஸா, சோ கண்டிப்பா இது டிஃபைன் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். சோ உங்க ப்ராடக்ட்டோ உங்க சர்வீஸ் பத்தி டிஸ்கிரிப்ஷன் டீப்பா கொஞ்சம் நீங்க எழுதி இருக்கணும். நெக்ஸ்ட் அட்ரஸ். சோ இப்போ பார்த்தா பிசிக்கல் ப்ராடக்ட் வச்சிருந்தீங்கன்னா சோ அட்ரஸ் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். இல்ல உங்ககிட்ட வெப்சைட் இருக்கு, நீங்க வெப்சைட் அண்ட் இமெயில் அட்ரஸ் மெயின்டைன் பண்ணலாம். சோ இதுதான் பாத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைலா இருக்கும். அதாவது உங்க வாட்ஸ்அப் பிசினஸ் இந்த ப்ரொஃபைல நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஃபைனலி முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் பண்ணா மட்டும் தான் உங்களால வாட்ஸ்அப்ல ஆட்ஸ் ரன் பண்ண முடியும். சோ நீங்க உங்க பிசினஸ் ப்ரொஃபைல ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனல் பாத்தீங்கன்னா ஆட் டு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் ஆட் டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கும். சோ கம்பல்சரி உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் இருக்கிற அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணணும். சோ ஃபேஸ்புக் பேஜ் இருந்தா மட்டும்தான் இதுல கனெக்ட் பண்ண முடியும். சோ ஃபேஸ்புக் பேஜ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நீங்க ஆட் பண்ணணும். சோ இது ரெண்டுமே நீங்க ஆட் பண்ணா மட்டும்தான் உங்களால எஃபெக்டிவா இந்த கேம்பெயின் ரன் பண்ண முடியும். சோ இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் பேசிக்ஸ். சோ உங்களோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க செக் பண்ணுங்க. ஒன் செக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஆட் பண்ணி தான் செக் பண்ணுங்க. இதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாத்தீங்கன்னா லிங்க் கரெக்டா கொடுங்க. சோ நீங்க வெப்சைட் லிங்கோ இல்ல இமெயில் ஐடி லிங்கோ, சோ எந்த லிங்க் கொடுத்தாலும் கரெக்டா நீங்க கொடுக்கணும். இதை மட்டும் நீங்க கரெக்டா கொடுத்த போதும் வாட்ஸ்அப் பிசினஸ் ஆட்ஸை நீங்க ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறேன் எப்படி இது ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ் ஓபன் பண்ணணும், உங்களுக்கு கார்னர் 3 டாட்ஸ் காட்டும். அந்த 3 டாட்ஸ் கிளிக் பண்ண பிசினஸ் டூல்னு ஆப்ஷன் காட்டும். சோ அந்த பிசினஸ் டூல் நீங்க கிளிக் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வர்டைஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். சோ அந்த அட்வர்டைஸ் தான் நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கான பிசினஸ் ஆட்ஸ் ரன் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க அதை கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக்னு ஒரு ஐட்டம்ஸ் காட்டும். சோ இங்க தான் உங்க பிசினஸ்க்கான ப்ராடக்ட்டோ இல்ல சர்வீஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கேட்லாக் வைஸ் ஸ்பிட் பண்ணணும். சோ உங்ககிட்ட ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ண போறீங்கன்னா சோ உங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்கோ அதுக்கான ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், டைட்டில் எல்லாம் கரெக்டா கொடுத்து உங்க ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும் கேட்லாக் மூலமா. அதே மாதிரி நீங்க சர்வீஸ் பண்றீங்க, என்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் பண்றீங்க, சோ அதுக்குள்ள நீங்க டிஃபைன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண ஸ்டெப்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்க பிசினஸ்க்காக பாத்தீங்கன்னா நீங்க பிசினஸ் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிருப்பீங்க. செகண்ட் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கான கேட்லாக் நீங்க ரெடி பண்ணணும். சோ அது நீங்க ப்ராடக்ட் ஓரியன்டட் கேட்லாக் ஆகும் சரி, இல்ல சர்வீஸ் ஓரியன்டட் கேட்லாக் ஆகும் சரி, நீங்க நெக்ஸ்ட் கேட்லாக் ரெடி. இது ஏன் நான் சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் சோ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வாட்ஸ்அப் மூலமா உள்ள வராம கண்டிப்பா உங்க ப்ரொஃபைல் பாப்பாரு. அண்ட் சேம் டைம் நீங்க என்ன ப்ராடக்ட் சேல் பண்றீங்க, என்ன சர்வீஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பாப்பாரு. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ண வேண்டியது உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைல் அண்ட் சேம் டைம் உங்களோட கேட்லாக். ஒன்ஸ் நீங்க கேட்லாக் ரெடி பண்ண உடனே உங்களுக்கான ஒரு பிளாக் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ இது டிஃபால்ட்டா ஆல்ரெடி ஒரு பிளாக் இருக்கு. சோ இந்த பிளாக்ல ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க எப்படி நீங்க ஆட் ரன் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ இதுல பார்த்தா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க உங்க வாட்ஸ்அப் பிசினஸ் ஓபன் பண்ணிட்டு அது 3 டாட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பிசினஸ் டூல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். சோ அந்த பிசினஸ் குள்ள கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஆப்ஷன் காட்டும். அந்த அட்வர்டைஸ் கிளிக் பண்ணுங்க. சோ அட்வர்டைஸ் உள்ள வந்த உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்க ஆல்ரெடி ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும். பட் இன்கேஸ் ஆட் பண்ணா நீங்க தைரியமா ஆட் பண்ணலாம். இங்கதான் பார்த்தா உங்க கேட்லாக் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருப்பீங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேட்லாக் இல்லாம அடிஷனல் 2 ஆப்ஷன் காட்டும். என்னென்ன ஆப்ஷன் காட்டும் பாத்தீங்கன்னா, ஒன்னு பாத்தீங்கன்னா அப்லோட் போட்டோஸ். அதாவது ஆல்ரெடி உங்ககிட்ட கிரியேட்டிவ்ஸ் இருக்கு, ஆட் ரன் பண்றதுக்கான கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணினா டைரக்டா அந்த
போட்டோஸ் எடுத்து நீங்க அந்த போஸ்ட் எடுத்து நீங்க ஆட் ரன் பண்ணலாம். இல்ல நீங்க டைரக்டா வந்து போட்டோ கேப்சர் பண்ணி ஆட் ரன் பண்றதாலும் அந்த ஆப்ஷன் இருக்கும். அட் லாஸ்ட் வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருப்பீங்க. சோ அந்த ஸ்டேட்டஸ் மூலமா நீங்க ஆட் ரன் பண்ணலாம். இந்த 3 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு டைரக்டா போட்டோஸ் அப்லோட் பண்ணலாம், இல்ல நீங்க டைரக்டா போட்டோ எடுத்து அதை கேப்சர் அதை ஆட் ரன் பண்ணலாம், இல்ல ஸ்டேட்டஸ் இருக்கிறத ஆட் ரன் பண்ணலாம். இதுதான் ப்ரொசீஜர். ஒன்ஸ் நீங்க உங்களுக்கான போட்டோஸ் டைரக்டா நீங்க அப்லோட் பண்ணுங்க. நான் எப்பவுமே எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்றதுதான், நீங்க உங்களுக்கான ஒரு பிசினஸ்க்கு ஆட் ரன் பண்ண ஒரு கிரியேட்டிவ்ஸ் ரெடி பண்ணி அந்த கிரியேட்டிவ்ஸ்ல உங்களோட ஆஃபரோ உங்களோட சர்வீஸோட அட்வான்டேஜ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அந்த ஆட் ரன் பண்ணா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி டைரக்டா அப்லோட் பண்ணி செட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எஸ்டிமேட் ரீச்சஸ் அண்ட் பட்ஜெட்லாம் கேட்கும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வாட்ஸ்அப் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீச் தான் அதிகமா இருக்கும். இங்க வந்து உங்களுக்கு கன்வர்ஷன் சேல்ஸ் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்க வந்து உங்களுக்கான புது கஸ்டமர் வந்து கொண்டு வரதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் அவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நான் வந்து புது கஸ்டமர்ஸ் உள்ள கொண்டு வரணும், புது கஸ்டமர்ஸ் என்னோட ப்ரொஃபைல்ஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். இதோட பேசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து 87 rupees இருந்து ஆரம்பிக்குது. பர் டே டெய்லி வந்து 87 rupees இருந்து ஆரம்பிக்குது. அங்கேயே உங்களுக்கு நீங்க 87 rupees கொடுத்து ஒரு நாளைக்கு ஆட் ரன் பண்ணா உங்களுக்கு மேல எஸ்டிமேட் ரீச் கிடைச்சிடும். ஸோ எஸ்டிமேட் ரீச் வரும். இங்க வந்து டிஃபால்ட்டா உங்களால லொகேஷன் ஆடியன்ஸ் செட் பண்ண முடியும். ஸோ உங்களால வேற எதுவும் செட் பண்ண முடியாது. லொகேஷன் வந்து நியர்பை லொகேஷன் நீங்க எவ்வளவு செட் பண்ணலாம். அண்ட் சேம் டைம் ஏஜ் வந்து உங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ஆப்ஷன் மட்டும் தான் உங்களால இங்க பண்ண முடியும். ஸோ அதை கரெக்டா நீங்க எந்த ஆட் ரன் பண்ண போறீங்க அந்த ஏஜ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க, அந்த லொகேஷன் எக்ஸாக்டா செலக்ட் பண்ணுங்க. ஒன் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆல்ரெடி சொன்னா பட்ஜெட் இருக்கு. பட்ஜெட்ல வந்து 83 இருந்து 83 ஆரம்பிக்குது, 87 ஆரம்பிக்கும். ஸோ உங்களோட பிசினஸ் பொறுத்து மாறும். ஸோ டெய்லி பட்ஜெட் நீங்க 83 ஆரம்பிங்க. இல்ல நான் வந்து டிஃபால்ட்டா ஒரு நாளைக்கு 100 rupees செட் பண்ணுவேன். உங்களால செட் பண்ண முடியும். கஸ்டமைஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால ஒரு நாளைக்கு 100 rupees செட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எத்தனை நாளைக்கு ரன் பண்ண போறீங்க செட் பண்ண முடியும். அது டிஃபால்ட்டா செட் பண்ணீங்க. ரீஜனை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டா லொகேஷன் செட் பண்ணுங்க. நீங்க எந்த டைம்ல ஆட் ரன் பண்ண போறீங்க அதை வந்து மேப் மூலமா செலக்ட் பண்ணுங்க. நீங்க ரீஃபண்டா இந்தியன் இருக்கும், அது கீழே வந்து சர்ச் ஃபார் மேப் இருக்கும். ஸோ மேப் கொடுத்து சென்னை மட்டும் லொகேஷன் பண்ணி எவ்வளவு மைல்ஸ் டார்கெட் பண்றீங்க, 5 miles 10 miles இருக்கும். ஸோ அதுக்கேற்ற உங்களோட பிசினஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க மைல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் ஏஜ் வைஸ் உங்களால டார்கெட் பண்ண முடியும். ஸோ ஏஜ் நீங்க டார்கெட் பண்ணலாம். அண்ட் ஜெண்டர் வைஸும் உங்களால டார்கெட் பண்ண முடியும். ஸோ எல்லாரும் டார்கெட் பண்ண முடியல, இல்ல மேல் ஃபீமேல் மட்டும் அந்த மாதிரி ஸோ உங்களால ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியும் டார்கெட் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்க ஆட் ரிவ்யூ பார்த்துட்டு ஸோ டெய்லி பட்ஜெட் செட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தட். ஸோ இங்க தான் உங்களோட பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணும். ஸோ டைரக்டா டெபிட் கார்டோ இல்ல உங்களோட யூபிஐ மூலமா நீங்க ஆட் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்க பட்ஜெட் ஆட் பண்ண உடனே நீங்க ஆட்ஸை லான்ச் பண்ணலாம். ஒன்ஸ் ஆட் லான்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களால ஃபேஸ்புக் ஆட்வர்ட்ஸ் இருக்கு. ஸோ ஃபேஸ்புக் ஆட்ஸ் மேனேஜர்ல உங்களால பார்க்க முடியும். அண்ட் சேம் டைம் உங்களோட ரிசல்ட்டை வந்து உங்களோட வாட்ஸ்அப் பிசினஸ்லயும் பார்க்க முடியும். இதுதான் கைஸ் ஓவரால் ப்ரொசீஜர். இப்போதைக்கு உங்களுக்கு தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது எப்படி பிராக்டிகலா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிசினஸ் ப்ரொஃபைல ரெடி பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் உங்களோட கேட்லாக் ரெடி பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல எப்படி இது வந்து டைரக்டா பிராக்டிகலா ரன் பண்ண சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் என்னோட சஜஷன் என்ன பண்ணா இந்த வாட்ஸ்அப் பிசினஸ் என்னோட பிசினஸ் யூஸ் பண்ணலாமா கேட்டா கண்டிப்பா நான் யூஸ் பண்ண யாருக்கும் சொல்ல மாட்டேன். இல்ல நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் இதுல வந்து ரீச் அதிகமா இருக்கு, ரீச் நல்லா இருக்கு. பட் ஆனா கன்வர்ஷன் ரொம்ப ரொம்ப லோவா இருக்கு. ஸோ என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ நான் ரன் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ இது வந்து நீங்க ட்ரை பண்ண போறதா இருந்தா அதுக்கு முன்னாடி உங்களோட பிசினஸ் ப்ரொஃபைலையும் அண்ட் சேம் டைம் உங்களோட கேட்லாக் ரெடி பண்ணிட்டு நீங்க ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட சேனல் நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி இது ப்ராக்டிகல் ரன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டால மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் ஏதாச்சும் எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ், பை பை.